ராகவ் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படிலாம் வந்து நடுவில் வந்தீங்கன்னு சொல்லிட்டு, பார்த்து வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு அபி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என் பொண்ணு மேலே தப்பு இல்லைப்பா, நான் தான் கொஞ்சம் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டுட்டு வாமா போகலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்க்குற ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. அபி எப்போவுமே வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்களே, அவங்க வந்து பதில் பேசாமல் இருக்க சான்ஸே இல்லை அபி. ஆனால் கம்முன்னு போகிறாளே, அவங்க முகமே சரியில்லையே, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபி வீதிக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டின்னு அழறாங்க. அபி உன்னை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் பொண்ணு இப்படி அழறான்னு தெரியலையே, என்ன விஷயமா சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. கூடவே அனு என்ன விஷயம் சொல்லிடி அப்படின்றாங்க. உன்னை யோசிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னால் எல்லாருமே ரொம்ப வந்து பதட்டம் அடைவாங்க. அதனால் அப்பா பற்றி இப்போ எதுவும் சொல்லவே கூடாது. இல்லைம்மா என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டாரு டாக்டர் சொன்னியம்மா அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. ஆமாப்பா உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்புறம் ஏன்டா அழுகுற அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க அவங்க அப்பாவை. இல்லைப்பா எக்காரணம் கொண்டு உன்னை நான் வந்து விடமாட்டேப்பா, உன்னை குணப்படுத்தியே தீருவேன் அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. சரிம்மா அழாதம்மா, நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு வந்திருக்க சின்ன பிரச்சனை தான் சரியாயிடும், நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன்ப்பா அப்படி சொல்கிறாரு. நீ இருக்கணும்ப்பா, என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அவங்க அப்பாவை அப்படியே நெஞ்சில் வந்து சாஞ்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ஒரே குழப்பமடையராகும். அபி அவ்வளோ டென்ஷனாக இருந்தால் என்ன காரணமாக்கா, அபிக்கு எதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து என்னப்பா அபிக்கிட்ட பேசுனியா, அபி வரேன்னு சொன்னாலா அப்படின்னோடனே இல்லை அது வந்து அப்படி சொன்னோன்னே பேச மாட்டியா, அப்போ அபி வரமாட்டாளா, அபி இல்லாமல் இந்த வீராகவே இல்லைப்பா, அபி கொஞ்ச நாள் இருந்தால் அந்த வீடு அவ்வளோ கலகலன்னு இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, என் மனசுக்கும் நிம்மதியாக இருந்தது, இந்த பாட்டி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா நீ கண்டிப்பாக வந்து அபியை வந்து நம்ம கடை வைக்கிறதுக்காக ஒத்துக்கணும்ப்பா அப்படி சொன்னோன்னே ஒத்துக்க வைக்கணும் அப்படி சொல்கிறோன்னே சரி பாட்டி உங்களுக்காக நான் கண்டிப்பாக முழு முயற்சி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு போகிறாரு. ராகவ் வந்து அவையை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பாட்டி வந்து நீ கடை வைக்கணும்னு பிரியப்படுறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்து உன்னை வந்து ஒர்க்கராக கூப்பிடல, அவங்க வந்து உன்னை பார்ட்னராக கூப்பிட்றாங்க, உன் ஓனராக தான் நீ இருக்க போகிற, உனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், சொன்னால் கேளு அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அபி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாரு யோசிச்சு பாரு, அது மட்டும் கிடையாது, உங்கள் அக்காவும் வந்து என் தம்பியும் சேரணும்னா இதுதான் நல்ல வழி, நீ அங்கே வந்துட்டு போனால் தான் எல்லாரை பற்றி புரிஞ்சுக்க முடியும், நீங்கள் தூரவே இருந்தீங்கன்னா தூரமாக தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. சரிங்க நான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அபி வந்து ஒரு முடிவு போகிறாங்க. இது வேலைக்கே ஆகாது, நம்ம என்னதான் வந்து கடன் வச்சாலும் கடன் வாங்கி வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அந்த கடனை கொடுக்கணும், அப்பாவுக்கும் சீக்கிரமாகவே வந்து அது சர்ஜரி முடிக்கணும், அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம வந்து ராகவ் வீட்டுக்கு வேலைக்கு போகிறது தான், பாட்டிக்கிட்ட வேலை செஞ்சாகணும், அதுவும் வந்து வேலைக்கும் கூப்பிடலையே, அவங்க வந்து நம்மளை பார்ட்னராக தான் கூப்பிட்றாங்க, அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம அப்பாவை சீக்கிரமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. உடனே ராகவ் கிட்டே இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து நிஜமாவா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நான் வந்து கடையை ஆரம்பிக்கிறதுக்காக கண்டிப்பாக வரேன், அதுக்கு தேவையானது எல்லாமே நான் பேசுறதுக்காக பாட்டி சந்திக்க நான் வரேன்னு சொல்லிடுங்க அப்படின்னோடனே நிஜமாவா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராகவ், நீ சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பாராட்டுறாங்க பாட்டி. முரளி வந்து இந்த மாதிரி கடை பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. கடை வேணாம், நான் இந்த மாதிரி ராகவோட வந்து வீட்லேயே வந்து வேலைக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. தர முடியுது.